ॐ कोडीश्वराय नमः। ॐ कोडीश्वराय नमः। என் பேர் மாரிமுத்து. கோடீஸ்வராய நமக. சத்யசாயிராம மகாராஜுக்கு ஜோதி. திருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும்பெருமை அருட்பெருஞ்சோதி. போன 10 நாளைக்கு முன்னால் அம்மா வந்து திருவாரூர் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி பாப்பா இந்த மாதிரி தாத்தாக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நேற்று வந்துட்டேன். இன்னைக்கு காலையில் இங்கே வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணேன். பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பஞ்சாபிரத அபிஷேகம், சந்தன அபிஷேகம், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது பெரிய பாக்கியம் பண்ணியிருந்தாதான் இது நமக்கு கிடைக்கும். தாத்தா அருள் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே நடக்கிறாங்க. தாத்தா பரிபூர்ணமா சிவனை பார்த்த மாதிரி தாத்தா. இப்போ நான் பார்த்தது 1970 பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எப்படா சாமியை பார்ப்போம்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ சாமி கண் கூட நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அவர் கூப்பிட்டாதான் இங்கே வர முடியும். அதனால எல்லாமே தாத்தாவோட அருளும் ஆசீர்வாதம். கோடீஸ்வராயணம், கோடீஸ்வராயணம், கோடீஸ்வராயணம். தாத்தா உலகம் பரிபூர்ணமாக இருக்கிறாரு. அது அனுபவத்தை நாங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கோம். தாத்தா ரேஸ் கோர்ஸில் அருணாச்சல நாட்டார் வீட்டில் இருந்தார். அவங்க எங்கள் வீட்டில் 1953 குடியிருந்தாங்க. அப்போ தினமும் போயிட்டு வருவேன். கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அவங்க வீட்டில் தான் நான் வளர்ந்தது. ஒரு நாள் சொன்னேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலையும் சரியாக இருக்கலன்னா குஞ்சத்தன்னு சொல்லிட்டு நாட்டாரோட தங்கச்சி இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டேய் குறைவு வாழ்க்கை கோடிசாமி பாடுறா, ஆனால் அவர் சொல்றதெல்லாம் செய்யணும், ஏற்று பேசக்கூடாது, ஒன்றும் கேட்கவும் கூடாது. சரின்னு நான் எங்கள் மாமிகிட்ட ஒரு 5 ரூபா வாங்கிட்டு அப்போ 65 பைசா டிக்கெட்டு குறைவாளை போனேன். நேராக போனேன், சாமியை பார்த்தேன், நமஸ்காரம் பண்ணேன். சாமி அப்படின்னு இதெல்லாம் பெருக்கிடானார். இந்த இடத்தெல்லாம் பெருக்க சொன்னார். பெருக்கிடோடனே அங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அது கீழே ஒரு இலையில ஒரு பால் சாதம் இருந்தது. அது கொஞ்சம் சாப்பிட சொன்னார். சாப்பிட்டேன். அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா ஒரு பைப்பில் ஒரு பானையில் பழைய சோறு தண்ணி இருந்தது. அதை எடுத்து போடுறான்னு அப்புறம் குடித்தேன். நான் கொண்ட வரைக்கும் தண்ணி ஃபுல்லாகிடுது அப்படின்னு முடியாது. சரி எல்லாருமே உளுந்து கும்பிடுனாரு. எல்லாருமே உளுந்து கும்பிட்டேன். இந்த லெட்ரிக் பாத்ரூம்னா உளுந்து கும்பிட்டேன். அதை கும்பிட்டியா அப்படின்னு கேட்டார். அப்புறம் உளுந்து கும்பிட்டு வந்தேன். இந்த சாமி ரொம்ப சாப்பாடுக்கே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுவேன் சாமி? மெட்ராஸில் போய்ட்டு புகாரில் சாப்பிட்டு தனியாரில் தூங்குனார். மெட்ராஸ் போகிறதுக்கெல்லாம் காசு இல்லை சாமி அப்படின்னு. எவ்வளோ காசு வச்சுருக்கேன்? அதுக்கு நடுவில் என்ன பண்ணாருன்னா 3 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சொன்னாங்க. ஒரு சாமிக்கு ஒரு ஐஸ் போட்டு, சாதாரண குச்சி ஐஸு, அதில் வந்து சேமியெல்லாம் போட்டு எனக்கு ஒரு ஐஸு. அப்போ தான் ஒரு ஆயா வந்து பாட்டிலில் கப்பங்கூழ் எடுத்துட்டு சாமி கொடுத்துறாங்க வாயில். எந்த வருடம் இது? 1970 டிசம்பர் 22 70 இது குச்சி ஐஸ். அப்புறமேல அது சாப்பிட்டா 3 பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். சரி நான் மெட்ராஸ் போகிறதுக்கு காசு இல்லை சாப்பிட்டோன்னா எவ்வளோ வச்சிருக்கேன்னு 3 ரூபா 50 காசு இருந்தது சாமி. சாமி ஏதோ மிட்டாயிட்டா வாங்கி போனேன், சாப்பிட்டாரு. அப்புறம் என்னாச்சுன்னா அந்த காசை கொடுத்து வாங்கி அப்படி வச்சுக்கிட்டாரு. நீ மெட்ராஸ் போ, நெட்டையார் வீட்டில் தூங்கு, புகாரில் சாப்பிடுனாரு. ஒன்றுமே எனக்கு புரியல. ஏன்னா அவங்க போகும்போது என்ன சொல்லிட்டாங்க, சாமிகிட்ட எதுவும் பேசக்கூடாது, அவங்க சொல்கிறத கேட்கணும். அந்த அளவுக்கு சாமிகிட்ட போடுறது மைண்டு பிளைண்ட் ஆகிடுச்சு. வேறு ஒன்றுமே தெரியல, உலகமே தெரியல. சரின்னு நான் வந்து இறங்கி கீழே வந்தால் ஒருத்தர் கொத்தனார் வந்து அது படி ஏறி போவோம் சாமிகிட்ட. அது மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு இருந்தார். கலவு சாமி காசெல்லாம் வாங்கிட்டேன். அவர் அப்படி தான் சொல்லுவார், போய் கேளுங்க. நான் போனோட போய் யாரியான்னு அப்படின்ட்டு விரட்டினார். சரி கடன்னு எனக்கு அப்படியே நடந்து கொஞ்சம் இந்த தோட்டம் அந்த தோட்டத்துக்குள்ளேயே வந்து கிணத்து கடை வரைக்கும் நடந்து வந்தேன். நடந்து வந்தா ஒரு ஜீப்புக்காரன் அப்படி கை காமிச்சு நிறுத்தணும். அவன் வந்து ஏறிக்கிட்ட அப்படின்னு. அப்போ எனக்கு வயசு 28 வயசு, 24 வயசுன்னு நினைக்கிறேன். ஏறிக்கிட்டேன். பின்னால ஏன் தம்பி வண்டி நிறுத்தல, பஸ்ஸு தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு போய் சொன்னேன். அவன் வண்டி ஏற்றினதுக்கப்புறம் சொன்னேன், சார் மன்னிச்சிரு. அவன் என்ன சொன்னான், நானும் இதே மாதிரி பரிசில் பழனி போய் பரிசு தொலைச்சிட்டேன்னு. சரி உனக்கு சாமி பக்தி இருக்கு, மன்னிச்சுங்க சார், நான் போய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி குறைவு பண்ண சாமி பார்க்க. அதனால பார்த்தேன், எத்தனையோ பேர் காசு கொடுத்து போய் ஏற்றிட்டு போகலான்னு சொன்னாங்க. யாரையும் ஏற்றிட்டு போல.
உங்களை மட்டும் என்னை ஏற்றிக்க சொல்லிச்சு மனசு. அப்புறம் கூட்டிகிட்டு வந்து உக்கடத்தில் டீ பஜ்ஜெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு அப்படி நடந்து நான் ராம்நகரில் வீடு எனக்கு சரஸ்வதி ஸ்ட்ரீட்டுன்னு பேர், அலங்காரம் போயிட்டாங்க. அங்கே போய் இருந்தால் அங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றாரு. அவர் பேர் ராமன். அவங்க அப்பா சதர் செக்ஷன் ஜெனரல் மேனேஜர். அவனுக்கு தண்டையார்பேட்டை ஏரியாவில் யூனியன் கார்பைடு இருக்குது. அவனுக்கு அங்கே வேலை கொடுத்த பேரை போட்டு ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆகும். அனுமதி எனக்கு போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ வேணா இந்த கம்பெனிக்கு போகிறான்னு ராமன் பேர் அடிச்சுட்டு மாரிமுத்துன்னு போட்டு கொடுத்தான். நான் அவனை 3வது வீட்டில் போயிட்டு நான் இப்போ கார் எல்லாம் தொடப்பேன். நாராயண ஐயர்னு பேர். அவருக்கு கார் வந்து மாதம் 15 ரூபா கொடுப்பாங்க. அந்த பணம் வாங்கிட்டு அப்போ 14 ரூபா 50 பைசா மெட்ராஸ் டிக்கெட்டு. அது ஏறிட்டு வந்தேன். அதே மாதிரி எவரிடி கம்பெனி வந்து மவுண்ட் ரோடு எம்எம் ஃபோன் பக்கத்தில் இருந்தது. போனேன். அவங்க வந்து தண்டையார்பேட்டில் கம்பெனிக்கு போய் பாருனாங்க. போனேன். நீ படித்த குவாலிஃபிகேஷன் மேலே வேணால் ஹெல்ப்பராக வேலை செய்யணும், ஏதோ ஒரு வேலை கொடுங்கன்னு. அப்போ மைண்டில் அதான் சொல்லிச்சு. வேலைக்கு சேர்ந்தேன். 5,4 ரூபா சம்பளம். 1970 டிசம்பர் 22ஆம் தேதி பார்த்தா 24ஆம் தேதி மெட்ராஸ் பண்ணேன். 24ஆம் தேதி வேலைக்கு ஜாயின் பண்ணேன். 24ஆம் தேதி வேலைக்கு ஒரு நாள் சம்பளம் 5,4 ரூபா. அதை வாங்கி கவரில் போட்டு ரேஸ் கோர்ஸில் அருணாச்சல பையன் நாகேஸ்வரன் பேர், அவர்கிட்ட அந்த காசை கொடுத்து சாமிகிட்ட முதல் சம்பளத்தை கொடுத்தாச்சு. அதுதான் முதல் ஆரம்பம். 3 மாதத்துக்கு அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி ஒரு வீடு வாசல் எல்லாம் தாத்தா வாங்கி கொடுத்தாரு. தாத்தா எல்லாம் எதுவுமே செஞ்சதில்லை. எதாக இருந்தாலும் போய் தாத்தாட்ட கேட்பேன். சில நேரத்தில் வேணும்னு மாதிரி சில இருக்கு. அப்போ வந்து ஒரு பைக் ஒன்று 2000, அப்போ வந்து 5000 ரூபாய் டிவிஎஸ் பைக். அது வந்து மெட்ராஸ் ஏர்போர்ட் இருக்குல்ல, 20 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் திருச்சி போயிட்டு வந்தேன்னாலும் ஒரு போர்டு. நான் போய் சாப்பிட்டு சொன்னேன். அதோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போய் தான் இதை கேட்டேன். தமிழ் கார் ஒரு பைக் ஒன்று வாங்கிக்கணும். அது தானாக வரும், ஒன்றும் வாங்காது. 1979 நான் ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுத்தேன். இந்த மேஸ்திரி கமிஷன் ஏதோ நான் வாங்குறேன்னு சொல்லி எனக்கு அவன் ஒரு பைக் கொடுத்தான். 79 வர பைக்கை 72 வாங்காது, அதுவாக ஒரு சொன்னேன். அதே மாதிரி தானே புகாரில் சாப்பிடு தண்டையார்பேட்டில் தூங்கினாங்க. நீங்கள் அந்த புகாரில் சாப்பிடுன்னு சொன்னால் எங்களுக்கு 40 பைசா சாப்பாடு, 75 பைசா சாப்பாடு வித் மட்டன் சிக்கன். 2 நாள் சிக்கன் இருக்கும், 2 நாள் மட்டன் இருக்கும், 2 நாள் முட்டை இருக்கும். இந்த சாப்பாடு புகாரி மாதிரி இருக்கும். அது யாராலுமே ஜீர்ணிச்சிக்க முடியாத ஒரு விஷயம். அதாவது 14 லோகங்களும் அவருக்கு தெரியும். ஆனால் நான் போய் அவர்கிட்ட கேட்கணும்னு போனது மறந்து போயிடும். ஆனால் அதை நடத்திடுவேன். அந்த மாதிரி ஒரு நம்ம தெய்வத்தை இனிமேல் உலகத்தை பார்க்கறது மிகவும் கடினம். ஆனால் இப்போ தற்போது நிறைய இடத்துல தாத்தா வந்து சொல்கிறாரு. இப்போ தபோவனத்தை வந்தோம், அது வந்து பார்க்கறதுக்கு இருக்கு. சாமி வந்து அருள் கொடுக்குறாரு. என்ன நினைச்சிட்டு போனால் நல்லபடியாக நடக்குது. தாத்தாவோட அற்புதம் உலகத்தில் யாரும் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு தடவை தாத்தாட்ட போனேன். நீ திருச்சிக்கு போ, மலைக்கோட்டைக்கு போனாரு. அப்புறமேல் வந்து திருவானைக்காவல் போனாரு. அப்புறம் அப்படி சொல்லி சமயபுரம் போனாரு. நான் வந்து பெருமாளை ஜாஸ்தி கும்பிட மாட்டேன், சிவனை தான் கும்பிடுவேன். சிவன் கோயிலில் போனவங்களும் ஓம் நம்ம சிவனை ஒன்று விட்டேன். உடனே கையை நெஞ்சு வச்சு ஸ்ரீரங்கம் போறியான்னாரு. நான் சரின்னு சொல்லிட்டு நான் பிறந்து ஸ்ரீரங்கத்துக்கு திருச்சிக்கு போனேன். அப்போ சப்போஸ் இந்த சேர்வேன்னு சொல்ற வீட்டில் தான் சாமி முதல்ல வந்தது. எங்கேருந்து? கல்லுக்குழியிலேருந்து. அவர் வீட்டில் சுப்பிரத்தன மூலியான்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு 84 வயசு. நான் அவரை போய் பார்த்தேன். நமக்கு அவரு தான் உலகத்துக்கு முதல்ல கோடி சாமியை உலகத்துக்கு கொடுத்த ஒரு பிரிண்ட் போட்டு. இந்த படம் என்கிட்ட வீட்டில் இருக்கு. நான் தேடி பார்த்து எடுத்து கொடுக்குறேன். அங்கே போனால் அவருக்கு எனக்கு ஒரு அப்பா புள்ளன்ற ஒரு மாதிரி நட்பு வந்தது. அது வந்து 1982. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இப்படியே இருக்கும்போது ஒரு ஜனவரி மாதம் அவர் உடம்பு சரியில்லாமல் போச்சு. நான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். 4-5 நாளைக்கு அவர் யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப வயசான ஊர் போட்டு பியர் பண்ண. ஆனால் தாத்தா மாதிரியே பேசுவார். அவர் தாத்தா மெட்ராஸில் இருக்கும்போது ட்ரிப்ளிகேன்லேருந்து ரச சோறு எடுத்துட்டு போவார். எங்கள் கோடிசாமிக்கு தண்டையார்பேட்டில் கொடுக்க அதையும் சாப்பிடுவார். ஆனால் யாருமே தாத்தாவுக்கு அவராக சாப்பிட்டதும் கிடையாது, தண்ணி குடிச்சது கிடையாது. அவர் யாராவது போனால் ஒரு வாய் சாப்பிடுவார், கொஞ்சம் பன்னீர் கொடுத்தா குடிப்பார், பாக்கியெல்லாம் வச்சிட சொல்லுவார். அந்த படியில் வைங்க எல்லாரும், அந்த படியை காமிக்கிற மாதிரி அந்த படியில் வச்சுருன்னு
என்ன தாத்தா அது 33 கோடி தேவர்கள் சாப்பிட்றான்னு சொல்லிடுவார். அப்படி இருக்கும் போது 82 ஏதோ ஒரு வருஷம் மறந்துச்சு. அப்போ அவருக்கு கொஞ்சம் உடம்பு இல்லாமல் இருந்ததுன்னு நான் போய் பார்த்தேன். அப்போ கிரிக்கெட் மேட்ச் நடந்து நானே எங்கள் அப்பாவுக்கு, அப்போ எங்கள் அப்பா சொன்னார், டே அவருக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக இல்லை, அவருக்கு இருக்கிறது கஷ்டம் அப்படின்னாரு. சரி, அடுத்த நாள் நான் கம்பெனிக்கு போயிட்டு ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணம் லீவ் லெட்டர் எழுதுனேன். லீவ் லெட்டர் எழுதும் போது எழுத்து அந்த பிம்பு வளைஞ்சு போச்சு. தூக்கி போட்டு நான் இருக்கிறேன். 5 நிமிஷத்துக்குள்ள ஃபோன் வருது, முதலியார் காலமாயிட்டாருன்னு. நான் ஏகாம்பரத்தோட சம்மந்தி சமூக சுத்த சேர்வன் அவர்கிட்ட தான் தாத்தா இருக்கு. அவங்க 3 பேர் போய் எல்லாத்தையும் நடக்க வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து எல்லா காரியமும் அவரே செஞ்சார். 1 பைசா வாங்கினேன். அவர் பேர் சண்முகம். ட்ரிபிள் நாயுடுல வீடு. இவர் சுப்ரதர மொழியா இருந்தது. ட்ரிபிள் நாயுடு பக்கத்துல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் 3ஆவது மணி தான் இருக்கு. சரிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவரோட ஒய்ஃபு 80 வயசு, அவரோட தங்கச்சிக்கு 80 வயசு. 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அவரோட கோடிசாமி படத்தை வச்சுட்டு அந்த அம்மா தினமும் காலையில் இதுன்னு சொன்னேன், கோடிசாமிகிட்ட ஒரு டம்ளர் காப்பி வச்சு தான் குடிப்பாங்க. அவ்வளோ ஒரு பக்தி. அப்புறம் என்ன பண்ணேன், என்ன அவங்க சொன்னாங்க, மறுபடியும் எங்களுக்கு யாரும் கிடையாது, முத்துன்னு தான் எனக்கு கூப்பிடுவார். யாரும் இல்லை, முத்து நீ தான் எங்களை பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் ஒரு 5000 ரூபா பணம், 6000 ரூபா பணம் இருக்குது அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸில் எழுதி கொடுத்தாங்க. நான் ஒரு நண்பர் சொன்னார், அவன் ப்ரோ நோட்டெல்லாம் எழுதி கொடுத்தான், மாதம் 2000 ரூபா வட்டி கொடுக்குறாங்க. சரி, நான் 6000 ரூபாயில் 5000 ரூபாய்க்கு 5 மாதம் பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் அப்படியே அந்த ஒரு அம்மா பென்ஷன் ஒரு 800 ரூபா பென்ஷன் வரும். அந்த பாட்டியம்மாவுடைய மச்சிச்சு, அதில் சுப்ரத்தனோட தங்கச்சி. எப்படியே காலம் 5 மாதம் ஓடிடுச்சு. 6ஆவது மாதம் போய் வட்டி கேட்டா, வட்டி இல்லை, அவன் கொடுக்குறேன்னு சொன்னதை கேட்டா நான் தூக்கு போட்டு சாகணும், என்னால் முடியாதுன்னா. அப்போ வீட்டுக்கு வந்தோன்னே என் மனைவி கிட்ட சொன்னேன், புவனேஸ்வரின்னு பேர், இந்த மாதிரி சொல்லுங்க, அவன் கிடக்குறான், அவன் நல்லா இருக்கு சொல்லுங்க, தாத்தா பார்த்து வரனா நம்ம திருவத்தூர்ல வேலை செய்கிறேன், எனக்கு கிண்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே 400 ரூபா சம்பளம் 800 ரூபா ஆச்சு. ஓவர் டைம் எல்லாம் சேர்த்து 1000 ரூபா சார். அப்போ எங்கள் மனைவி சொன்னாங்க, 200 ரூபாய்க்கு பதிலாக 300 ரூபா கொடுக்குன்னு சம்பளம் வாங்கினோன்னா ஒரு கவரில் போட்டு அவங்களோட வீட்டில் கொண்டு போய் கொடுத்து 11 வருஷமா தாத்தா என்ன சேவை செய்ய வச்சாரு, நான் செய்யவில்லை. புதியா கேட்கணும். அவரு நான் எங்கேயோ இருந்தோம், சுப்ரதத்தவங்க எங்கேயோ பிறந்தாரு, எதுக்கு என்ன ஸ்ரீரங்கம் போக சொன்னாரு, சமயபுரம் போயிருந்தாரு, பெரியவரை பார்த்து கடைசி காலம் வரைக்கும் அந்த நான் கவனிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் மனைவியும் தஞ்சாவூரில் திருச்சியில் போய் இறந்துட்டாங்க. அவங்க தங்கச்சி இறந்துட்டாங்க. 2 பேரோட காரியம் இருக்கும். அவங்க சொல்லிட்டாங்க, வராமல் என்னை எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணிட்டேன். இப்படி ஒரு அற்புதத்தை அவர் செஞ்சார். சரின்னு சொல்லிட்டு அவங்களானபடி அதுக்கப்புறம் 2012 நான் வந்து 2004 ரிட்டர்னா 2002 வரைக்கும் 12 வரைக்கும் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் நாகேஸ்வரன்றவர் கோடிசாமி கேஸ் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணாரு, மாதம் 5000 ரூபா எனக்கு கொடுப்பாரு. எத்தனை வருஷம் கொடுத்தாரு, 2012 2019 2021 வரைக்கும் கொடுத்துருக்காரு. எப்படி அவரோட கணக்குன்றது யாருக்கு அது தாத்தா சொல்லுவாரு, சொல்ல முடியுமா? உலகம் பரிபூர்ணம், நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ், வியாசரபாடி, ராமலிங்க சாமி மடம், கல்கட்டாவில் எவ்வளோ ட்ராமா ஓடிச்சு, மோதிலால் நேரு தருமா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம கேட்டதுக்கே சம்மந்தம் இல்லாத கேட்பாரு, ஆனால் நம்மளை நினைச்சதை நடத்துவார். அப்பேற்பட்ட தெய்வத்தை. ஆனால் அவர் எந்த படமோ சாமியோ எதுவுமே கிடையாது. கொண்டு போய் ஊதுவத்தி கொடுத்தோம்னா இப்படி காப்பாரு 3 தடவை, இதை கொண்டு போய் வச்சுருவாரு. சின்ன பாட்டு பன்னீர் கொடுப்பாரு. ஏன்னா அவரே சிவன், அவர் யாருக்கு போய் பூஜை கொடுப்பாரு. இதெல்லாம் அனுபவத்தில் அனுபவிச்சது. எனக்கு வந்து திருமணம் வந்து 1975 நடந்தது. 1971 நான் இன்னும் ஒரு 150 சம்பளம். அப்போ என் மாமனார் சைதாப்பேட்டை வந்திருந்தார். நான் அந்த வீட்டில் குடியிருக்கேன். என்னை வந்து நான் கோயம்புத்தூர் போகணும் வழி அப்படின்னாரு. நான் கொண்டு போய் ஒரு வழிகாலத்துக்கு வந்துட்டேன். 1974 டிசம்பர் மாதம் என்னை வந்து கம்பெனியில் பார்த்தாரு. அப்போ நான் வந்து கறியெல்லாம் வாரி போட்டு கம்பெனியில் வேலை செய்கிற மொட்டை அடிச்சிருக்கேன். ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டேன். அவர் வந்தார், பார்த்தாரு. நீங்கள் தானே மாறி விட்டா? ஆமாம், நான் உங்களை பார்த்துட்டேன், நீங்கள் என் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும்,
ஆனால் என் பொண்ணு ரொம்ப அடமட்டான பொண்ணு, அதெல்லாம் நீங்கள் சமாளித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சொன்னேன், இது என்னங்க கத்திரிக்காய் வியாபாரமா, கடைக்கு வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும், போங்க வீட்டில் எங்கள் அத்தை இருப்பாங்கன்னா எங்கள் அத்தைகிட்ட போய் கேட்டார். அப்புறம் எங்கள் அப்பா போய் ஜாதகம்லாம் பார்த்தாரு, ஜாதகம்லாம் பொறுத்துருந்தேன். நான் போய் சாமி கிட்டே அப்புறம் எங்கள் மாமனார் சொன்னார், என் பொண்ணுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிருச்சு, என் மனைவி கல்யாணம் பண்ணி சொல்லி வைக்கிறேன்ட்டாரு, அதனால அவருக்கு கல்யாணம் பிடிக்கலன்றா, நீங்கள் தான் பேலன்ஸ் பண்ணணும் ஓப்பன் டாக்கா சொல்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. சரிட்டு போய் பொண்ணு பார்த்தேன். அப்போது என் மனைவி கிட்ட கொஞ்சம் ரெண்டாக பேசணுங்க, போய் தனியாக கூப்பிட்டாங்க. வந்தாங்க, என்ன என்ன அம்மா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து மெடிக்கல் சீட் கிடைச்சது, எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாரு, எனக்கு படிக்கிறத தவிர வாழ்க்கையில் எதுவுமே பிடிக்காது அப்படின்னாங்க. அவ்வளோதானே, என்ன உனக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜூன் 6, 1970 கல்யாணம் ஆச்சு. ஜூன் 10 கோடிசாமி தண்டையார்பேட்டில் இருக்கிற வீட்டுக்கு முதல்ல என் மனைவியை கூட்டிகிட்டு போய் ஏகாம்பரத்தோட அம்மா அவங்க கற்பகா அம்மா, அவங்க வந்து தேங்காய் பழம் எல்லாம் வச்சு மடி சாரி கட்டி விட்டு அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறமேல் வந்து கல்யாணம் ஆனது ஜூன் 6. அப்போ எல்லா காலேஜுக்கும் என் ஒய்ஃபு கூட்டிகிட்டு போனேன். அப்போ எனக்கு தெரியும் அட்மிஷன்லாம் ஓவர் ஆகிடுச்சு. இருந்தாலும் கூட்டிகிட்டு இருக்காது, என்னங்க எல்லாரும் காலேஜ் கிடைக்கல. சரி, அப்போ மதுரை யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணிட்டு குறைபாளையம் போய் என் மனைவி கேட்குறாங்க, சாமி நான் பிஏ லிட்ரேச்சர், இது மைசூர் மகாராணி படிக்க வேண்டான்ட்டாங்க. எங்கள் ஒய்ஃபுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்கள்ட்ட பக்தி கிடையாது, அவங்கள சாமி கொண்டு வந்து இருந்தாலும் தாத்தாவை பார்த்தோன்னு அவரை மேக்னெட் மாதிரி இழுத்துட்டாரு. சரி சாமி நீ படிக்கலைன்ட்டாரு. சரி அப்படியே காலம் ஓடிச்சு. 83 என் பையன் பிறந்த போது நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சேர்த்துட்டேன். ஏன்னா சாமிகிட்ட போய் என் மனைவி கேட்டாங்க, சாமி நான் படிக்கிறேன். படி லாபம் தாண்டாரு. 10 வருஷத்துக்கு முன்னால் படிக்க வேண்டாங்க, இப்போ படிக்கணும். அது பாருங்க, நான் நேராக வீட்டுக்கு வரேன், பக்கத்துல ஒரு பையன் வரான், 25 ரூபா தமிழ் டியூஷன். லாபம்ன்றது 1 ரூபானாலும் லாபம் தான், கோடினாலும் லாபம். அப்புறம் படித்தாங்க, எம்ஏ படித்தாங்க, எம்எட் பண்ணாங்க, பிஎட் பண்ணாங்க, எம்ஏ பண்ணாங்க. போயிட்டுனா பிஎட்டும் எம்ஏவும் ஒரே தரத்தை அண்ணாமலை பண்ணி கடைசி காலம் வரைக்கும் நல்லபடியாக தாத்தா கொண்டு போனார். படிக்க வேண்டாம்னு 75 சொன்னவர் 83 படின்னு சொன்னார். இது மைசூர் மகாராணி அப்படின்னு சொல்லிட்டார். திடீர்னு காலையில் 3 மணிக்கு ஒரு சாம்பிராணி வாசனை வரும். அப்போ என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, இத்தனை மணிக்கு சாம்பிராணி யாரும் போட மாட்டாங்கன்னா எப்படி வருது? அப்போ சாமி வந்து சுப்ரதன முன்னார் வீட்டில் அது மாதிரி தெரியும், சாம்பிராணி வாசனை வந்தால் சாமி வந்தார் தான் அம்மா சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். காலையில் 4 மணிக்கு சாம்பிராணி வாசனை தெரியும். அது மாதிரி நம்ம வீட்டுக்கு வரணும் ஒரு வருவோம். அனுபவ ரீதியாக பார்த்தோம். தண்டையார்பேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. தண்டையார்பேட்டில் கோடிசாமி முதல்ல தண்டையார்பேட்டை வந்தார். வரும்போது ஏகாம்பரமுடைய பேலஸ் வந்தார். ஒரு 45,000 ஸ்கொயர் ஃபீட் வெளியே இருந்தார். அவர் வரும்போது அம்பிகைநாதன்னு அவருடைய அக்கா தங்கச்சி பையன், அவர் ரொம்ப எல்லா சித்தர்களுக்கும் பெரிய பெரிய பெட்டுகள் தனியாக அடி வச்சிருக்கோம். அதில் ஒரு பெட் எடுத்து சாமி போட்டார். அவன் ஏகாம்பரம் சொன்னார், ஒரு பெட் எடுத்து விட்டா சாமி வராது. அவரு பெட் எடுத்து வச்சார். சாமி உள்ள வந்தார், இடத்து பெட் எடுத்தார். அவருக்கு கை கால் நடந்துச்சு. சரி உள்ள போய் ஒரு பெஞ்சு மேலே நின்றுக்கிட்டார். நின்றுக்கிட்டு அவர் ஒன்றும் பேசலை. ரெண்டாவது இந்த சாமி இப்படி பண்ணாருன்னு ஒரு பெஞ்சு மேலே கதவு தட்டு. அந்த காலத்தில் இந்த ஸ்லைடிங் டோர் மாதிரி ஒன்று, அது மாதிரி திறந்து பார்த்தா சாமி கை கால் தனித்தனியாக தெரிஞ்சுக்கிட்டார். நவகண்ட யோகத்தில் வந்திருக்கு. ஆஹா, இது பெரிய விஷயம்டா, இனிமேல் இவங்கிட்ட நெருப்புடா அப்படின்னு சொல்லி எப்பவுமே தாத்தா போயிருந்தார். அப்புறம் கிராம் போன் போட சொல்லுவார், விடிய கிராம் போன் போடுவார். ஒருத்தர் வந்தாரு, வெளியில வரும்போதே அவனை வர சொல்லாரு போன்னு சொல்லிட்டு இவர் பாத்ரூம் போயிட்டார். ஆனா பாத்ரூம் போக மாட்டாரு, யூரின் போக மாட்டாரு, மோஷன் போக மாட்டாரு, எதுவும் சாப்பிட மாட்டாரு, தண்ணி குடிக்க மாட்டாரு. நம்ம ஊட்டனா 2 வாய் சாப்பிடுவாரு. ஆனா இதெல்லாம் உலகத்துல சொன்னா புரியாது, அதை அனுபவிச்சாதான் தெரியும். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, சாதாரண மக்கள் வாங்கிட்டு போறதோட பணக்கார வாங்கிட்டு போறதுக்கு டிஃபரன்ஸ் வரதுக்கு சாப்பிடுவார். முதல்ல ஏழை வீட்டுக்கு சாப்பிடுவார். லட்டு வாங்கிட்டு போய் ஜிலேபி வாங்கிட்டு போனா கூடயும் அந்த கம்மன் கட்டி மிட்டாய் வாங்கிட்டு வர பஞ்சு வாங்கிட்டு சாப்பிடுவார். ஒரு மகான் பண்ணுவாங்களா, அதுதான் கோடிசாமி. இந்த போஸ்ட்மேன் மேல வரமாட்டான்,
ஆனால் போஸ்ட்மேன் வந்தா தாத்தான்னு வந்தா வண்டி ஏய் அப்படின்னு எட்டி பார்ப்பேன். ஒரு மகான் வந்து ஒருத்தர் காட்சி கொடுக்குற அளவுக்கு அவன் பாக்கியம் பண்ணிட்டான். அந்த மாதிரி மகான் எங்க வேணும் வைக்க பார்க்கணும். இப்போ யாருக்கிட்டே போகணும்னா 500 ரூபா கூட சாமி பார்க்கலாம், 2000 கூட சாமி பார்க்கலாம், இதுதான் அந்த மாதிரி ஒரு என்ன நம்ம. ஆனா இந்த இந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் கண்டிப்பா நமக்கு இன்னும் 14 ஒரு கூட இருக்கலாம். ॐ कोडीश्वराय नमः।